students, good evening to all. அடுத்து நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. மைக்ரோரைசா. மைக்ரோரைசா அப்படி சொன்னால் பூஞ்சை வேரிகள்னு பேர். பூஞ்சை வேரிகள். இந்த பூஞ்சை வேரிகள், இந்த மைக்ரோரைசா என்ன மைக்ரோரைசா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த சிம்பயாட்டிக் அசோசியேஷன். இந்த சிம்பயாட்டிக் அசோசியேஷன்னா ஒரு உயிர் வாழ்க்கை வாழுது. இது மைக்ரோரைசா. பெட்வீன் ஃபங்கல் மைசீலியம். ஃபங்கலில் வந்து மைசீலியம் பூஞ்சை வேர்கள் காணப்படுது. அண்ட் ரூட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட்ஸும் அந்த மைக்ரோரைசாவில் அதாவது ஃபங்கல் மைசீலியம் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் மைக்ரோரைசா. தெரியல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்கையில் காணக்கூடிய மைசீலியமும் ஒரு பிளானுடைய ரூட்டும் ரெண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் சிம்பயாட்டிக் அசோசியேஷன். ஏன்னா இரண்டு உயிரி வந்து ஒருங்குயிராக வாழுது சிம்பயாட்டிக் அசோசியேஷன். அதுக்கு பேர் தான் மைக்ரோரைசா. அதுக்கு பேர் வந்து மைக்ரோரைசான்னு பேர். இன் திஸ் ரிலேஷன்ஷிப் ஃபங்கை அப்சார்ப் நியூட்ரிஷன் ஃப்ரம் த ரூட்ஸ். அப்போ இப்படி வாழும்பொழுது இந்த ஃபங்கை என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸை பிளானுடைய ரூட்லேருந்து எடுத்துக்குது. அப்சார்ப் நியூட்ரிஷன் ஃப்ரம் த ரூட். அதுக்கு பதிலாக இந்த மைக்ரோரைசா என்ன பண்ணுது, பிளான்ட்டுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது டேர்ன் ஹைபால்னு சொல்லக்கூடியது வந்து மைசீலியத்தின் செல். மைசீலியில் காணக்கூடிய செல் தான் ஹைபால். அந்த ஹைபால் செல் வந்து நெட்வொர்க்கை வலைப்பினலாம் மாறி மைக்ரோரைசா ஃபார்மிங் ஃபங்கை ஹெல்ப் த பிளான்ட். அந்த வலைப்பினலாம் மாறி அந்த பிளான்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நீர் அப்சர்வ் வாட்டர் அண்டு மினரலை சாயிலிருந்து உறிஞ்சுவதற்கு பயன்படுது. சாயிலிருந்து உறிஞ்சுவதற்கு பயன்படுது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மைக்ரோரைசா வந்து கிளாஸிஃபை இன்ட்டு 3 டைப்ஸ். மைக்ரோரைசா வந்து கிளாஸிஃபை 3 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸை பாருங்கள். பாக்ஸில் வந்து மைக்ரோரைசா, எண்டோ மைக்ரோரைசா, எக்டெண்டோ மைக்ரோரைசான்னு சொன்னாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்டோ மைக்ரோரைசான்னா புரை, அதாவது புற பூஞ்சை வேர்கள். புறம்னா வெளியில் காணப்படும் பூஞ்சை வேர்கள். எண்டோன்னா அகம், அதாவது அக பூஞ்சை வேரிகள்னு பேர். இது வந்து எக்டெண்டோன்னா புற அக பூஞ்சை வேர்கள்னு பேர். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, எக்டோ மைக்ரோரைசா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the fungal mycelium forms a dense sheath. dense sheathனா அடர்த்தியாக. அது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சையில் மைசீலியம் வந்து வேரினை சூழ்ந்து அடர்த்தியான உரையை தோற்றுவிக்கும். எங்கே தோற்றுவிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்கல் மைசீலியம் வந்து ஃபார்ம்ஸ் a dense sheath around the root called mandil. அதாவது ஒரு தாவரத்தின் வேரை சுற்றி ஒரு அடர்த்தியான உரையை இந்த ஃபங்கல் மைசீலியம் உருவாக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து மேண்டில்னா மேல் உரைன்னு சொல்லுவாங்க. அப்படி உரை போன்ற அமைப்பை உருவாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபா சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஹைபா நெட்வொர்க்கு பெனிட்ரேட் இன்ட்ரசெல்லார் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னால் இதில் வந்து இடைவெளிகள் ஊடுருவி புறத்தோல் மற்றும் புறணி பகுதியை சென்று அடைந்து ஹார்டிக் வகையை உருவாக்குகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கைப்பா வலைப்பின்னல் செல் வந்து அந்த இடைவெளிகள் ஊடுருவி சென்று புறத்தோல் மற்றும் புறணி பகுதியை அடைந்து ஹார்டிக் வலையை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வலைப்பின் வழியாக தான் போய் இந்த எபிடமிஸ் அண்ட் ஹார்டிக்ஸ் ஃப்ரம் த ஹார்டி நெட்னா வலைப்பின்னல் உருவாக்குது. எக்ஸாம்பிள் வந்து பிஸ்லோ, அதாவது எக்ஸாம்பிள் வந்து பைசாலித்தஸ் டிண்டோரியஸ்னு பேர். எக்ஸாம்பிள் இந்த பூஞ்சை பேர் வந்து என்னது, பைசாலித்தஸ் டிண்டோரிஸ் பேர். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்டோ மைக்ரோரைசா வந்து ஒரு தாவரத்தின் வெளியில் வந்து ஒரு உரை போன்று உருவாகும். அதுக்கு பேர் மேல் உரை, அதுக்கு பேர் மேண்டில் என்று பெயர். இந்த ஹைபால் நெட்வொர்க் பெனிட்ரேட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரசெல்லார் ஸ்பேஸ் வழியாக எபிடமிஸ் ஹார்டிக்ஸ் செல்கிறது. அங்கே வந்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரையும் மினரல்ஸை அப்சர்வ் பண்ணுவதற்காக. அடுத்து பார்க்கலாம், எண்டோ மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபா க்ரோஸ் மெயின்லி இன்சைட் த ரூட். இந்த ஹைபா செல், ஹைபா செல்ஸ் வந்து எங்கே க்ரோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைபா செல் வந்து மைசீலியத்துடைய செல்லு தான். அது எங்கன்னா ரூட்டுக்கு உள்ளே போயிருது. இன்சைட் ரூட்டுக்கு உள்ளே போய் அங்கே க்ரோ ஆகுது.
க்ரோஸ் மெயின்லி இன்சைட் த ரூட்ஸ் பெனிட்ரேட் த அவுட்டர் கார்டியல் செல்ஸ். எப்படி உள்ளே போனால் அவுட்டர் கார்டியல் செல்ஸ் வழியாக உள்ளே வருது, நான் ரூட்டுக்குள்ளே வருது. ஏ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த மைசீலியம் இஸ் ஃபவுண்டு அவுட் சைடு த ரூட். அதாவது மைசீலியம் உள்ளே போகுது, பாதி உள்ள பாதி வெளியே, அது அவுட் சைடு கொஞ்சம் இருக்குன்றாங்க. ஒரு ஃபைபர் செல் வந்து உள்ளுக்குள்ளே போயிடுது, கொஞ்சம் வெளியே இருக்குன்றாங்க. திஸ் ஃபார்ம் இஸ் ஆல்சோ கால்டு வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசா. இந்த மைக்ரோரைசாவுக்கு பேர் தானது வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசா, அது வாம் பங்குன்னு சொல்லுவாங்க. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் வெசிகுலர் ஆர்பஸ்குலர் லைக் ஹாஸ்டோரியா சொல்லக்கூடிய ஹாஸ்டோரியா சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு விதமான பூஞ்சி சொல்லுவாங்க ஹாஸ்டோரியா பாருங்க. அடுத்து பாருங்க ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசா வாம் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிகாஸ்போரா. எக்ஸாம்பிள் வந்து சிகாஸ்போரா. அடுத்து எரிக்காய்டு, அடுத்தது எரிக்காய்டு மைக்ரோரைசா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியோடென்ட்ரான், ஆனது ஐடியோடென்ட்ரான். அதுக்கடுத்து ஆர்கிட் மைக்ரோரைசா. எக்ஸாம்பிள் வந்து ரைசோடானியா சொல்லக்கூடியது. அடுத்து எக்டெண்டோ மைக்ரோரைசா சொல்லக்கூடியது. த ஃபங்கை ஃபார்ம் போத் மேண்டில் அண்டு ஆல்சோ பெனிட்ரேட்ஸ். அதாவது பெனிட்ரேட்ஸ்னா வெளியில் உரையை உருவாக்கும், உள்ளே நுழைந்து புறநீ பகுதி செல்களில் ஊடுருவி காணப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா எக்டெண்டோன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலையும் வேற சுற்றி ஒரு உரையை மேண்டில் உருவாக்கும், உள்ளுக்குள்ளேயும் நுழையும். அந்த மைக்ரோரைசாவுக்கு பேர் தான் எக்டெண்டோ மைக்ரோரைசான்னு பேர். இதில் வந்து 2 மார்க் அல்லது 5 மார்க் கொஸ்டின் இதை கேட்பாங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோரைசா. இந்த மைக்ரோரைசாவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதனுடைய இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. மைக்ரோரைசாவுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா helps to derive nutrition in mycorrhiza a subarachnoid angiosperm. Mycorrhiza monotropa helps in deriving nutrition in monotropa as a subarachnoid angiosperm. monotropa வந்து ஒரு subarachnoid angiosperm ஆகும். இது ரொம்ப கேட்பாங்க. subarachnoid angiosperm எக்ஸாம்பிள் என்ன monotropa, ஓகேங்களா? monotropa சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள். இந்த மோனோட்ரோபா தாவரத்தின் ஊட்டத்தினை எடுத்துக்கொள்ள உதவுகிறது. அதாவது இந்த மைக்ரோரைசா எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மோனோட்ரோபா தாவரம் வந்து ஒரு மக்குண்ணி தாவரம். மோனோட்ரோபா வந்து ஒரு மக்குண்ணி தாவரம், அது ஆன்டிஸ் பூக்கும் தாவரம். மோனோட்ரோபா வந்து மக்குண்ணி, அதே நேரத்தில் அண்டு பூக்கும் தாவரம். இதில் இருந்து ஊட்டத்தை எடுக்க மைக்ரோரைசா பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள் இம்ப்ரூவ்ஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் மினரல்ஸ் அண்டு வாட்டர் டு த பிளான்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரங்களுக்கு கனிம பொருள் மற்றும் நீர் அதிக அளவில் கிடைக்க, கனிம பொருள் நீர், தாவரங்களுக்கு வந்து கனிம பொருள்னா மினரல்ஸ், நீர் வாட்டர் நீர், இல்லை இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கு இந்த மைக்ரோரைசா உதவுது. அடுத்து ப்ரொவைட்ஸ் டாட் ரெசிஸ்டன்ஸ்னால் வறட்சியான காலங்களை தாங்கக்கூடிய திறனை இந்த மைக்ரோரைசா வழங்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தாவரங்களும் வறட்சியில் வந்து அது வறண்டு போகாமல் இருப்பதற்கு இது உதவியாக இருக்குது. வறட்சியை தாங்கக்கூடிய தன்மையை இது கொடுக்குதுன்றாங்க. அடுத்து பாருங்கள் மேம்பாடு அடைந்த, அதாவது ப்ரொடக்ட்ஸ் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் ஃப்ரம் அட்டாக் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா மேம்பாடு அடைந்த தாவரங்களின் வேர்கள், அதாவது ஹையர் பிளான்ட்ஸ்னால் மேம்பாடு அடைந்த தாவரங்கள், அதனுடைய வேர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்களை வந்து நோய்க்காரணிகள் தாக்காமல் இருக்க இந்த மைக்ரோரைசா பயன்படுத்த சொல்கிறாங்க. அதான் இம்பார்ட்டன்ஸ். இது 4 மார்க் கொஸ்டின். இம்பார்ட்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ். அடுத்தது லைக்கன் சொல்லக்கூடியது. லைக்கன் சொல்லக்கூடியது த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்டு ஃபங்கை இஸ் கால்டு லைக்கன்ஸ். இதுதான் 2 மார்க் கொஸ்டின். ஒரு ஆல்கையும் ஒரு ஃபங்கையும் சேர்ந்தா தான் அதுக்கு லைக்கன் பேர். இந்த ஆல்கல் பார்ட்னர் இஸ் கால்டு, ஆல்கல் பார்ட்னர் இஸ் கால்டு ஃபைக்கோபியான். அதுக்கு பேர் வந்து ஃபைக்கோபியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து பாசிவ் உறுப்பினர், அது பாசிவ் சொல்லுவாங்க. அதே நேரத்தில்
இன்னொரு பேர் இருக்குது, போட்டோபியான்னா ஒலிவேரி. அண்ட் த ஃபங்கல் பார்ட்னர் இஸ் கால்டு மைக்கோபியான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கே உறுப்பினருக்கு பேர் வந்து மைக்கோபியான், ஃபங்கல் உறுப்பினருக்கு பேர் வந்து மைக்கோபியான். ஆல்கே ப்ரொவைட் நியூட்ரிஷன் ஃபார் ஃபங்கல் பார்ட்னர் இன். பாருங்க, ஆல்கே என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கே இருக்கு பாருங்க, அந்த ஆல்கே வந்து பூஞ்சைக்கு வந்து எதை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டத்தை கொடுக்குது. அப்போ ஆல்கே ப்ரொவைட் நியூட்ரிஷன் ஃபார் த ஃபங்கல். இந்த ஆல்கே வந்து ஃபங்கலுக்கு வந்து நியூட்ரிஷனை வழங்குன்னு சொல்கிறாங்க. அது ஃபங்கல் ப்ரொடக்ஷன் ஆஃப் டு ஹெல்ப் ஆஃப் ஃபிக்ஸ் தாலஸ் சப்ஸ்டேட்டம் த்ரூ த ரைசினேன்றது. அப்போ அதுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. அப்போ ஃபங்கை வந்து ஆல்கேவுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ ஏசெக்சுவல் மெத்தடில் இந்த லைகன் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது. அது வந்து ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்து சொலிடியா அண்டு ஐசிடியா. ஐசிடியா. அடுத்து ஃபைக்கோபியான்ஸ் ரீப்ரொடியூஸ் பை ஆல்கனேட் ஏகைனேட்ஸ். இது ஒரு மாதிரி கொஸ்டின். பைக்கோபியான்னா ஆல்கல் பார்ட்னர் வந்து எப்படி இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா ஏகைனேட்ஸ் மூலம் இனப்பெருக்கம் பண்ணும். அடுத்து நார்மோகோனியா, ஏப்ரோன்ஸ்பை எக்ஸெட்ரா. மைக்கோபியான்ஸ் அண்டர்கோஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் அஸ்கோகார்ப் கனியிருப்பு மூலமாக இனப்பெருக்கம். இது ஒரு மாதிரி கொஸ்டின். ஃபங்கை வந்து அஸ்கோகார்ப் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணும். அதே மாதிரி ஆல்கே உறுப்பினர் வந்து ஏகைனேட்ஸ் மூலம் இனப்பெருக்கம்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் த ஹேபிட்டட் லைகன்ஸ். அதாவது வாழிடத்தை பொறுத்து இந்த லைகனை வந்து ஒரு கிளாஸிஃபைடு இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ். இதை வந்து வாழிடத்தை பொறுத்து இதோட வகைகளை பிரிக்கலாம்ன்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹார்டிகோலஸ்ன்னு சொல்லப்படுது. அப்போ ஹார்டிகோலஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ஆண் பார்ட் மரப்பட்டையில் காணப்படக்கூடிய லைகனுக்கு பேர் என்னது? ஹார்டிகோலஸ்ன்னு பேர். அது மரப்பட்டையில் போய் காணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்னிகோலஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பட்டையில் வாழக்கூடியது, இல்லை மரப்பட்டையில் மரக்கட்டையில் வாழக்கூடியது. அடுத்து சாக்சிகோலஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாறை மேல் வாழக்கூடியது. இது வந்து மரப்பட்டையில், இது வந்து கட்டையில், இது வந்து பாறை மேலே வாழக்கூடியது. அடுத்து டெரிகோலஸ்ன்றது வந்து கிரவுண்டு மேலே வாழக்கூடியது. மெரைன் இருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு உள்ளே வாழக்கூடியது, அதாவது மெரைன், அதாவது சிலிசியஸ் ராக் ஆஃப் சி. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கடலில் உள்ள சிலிக்கான ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் வாழக்கூடிய பாறையில் சிலது பாறையிலே வளருது. அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர். அதே பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து சிலிக்காஸ் ராக்குன்னு ஃப்ரெஷ் வாட்டரில் வளருது. கடலுக்குள்ளேயும் சிலிக்கா பாறை மீது வளருது, ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வளருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்பாலஜினா உடலப்புற அமைப்பின் அடிப்படையில் இவரை வந்து லெபரோஸ் பூஞ்சை அடுக்கு லெபரோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் மார்பாலஜி ஆஃப் த தாலஸ் டிவைடட் இன்டு லெபரோஸ். இப்போ மார்பாலஜி அடிப்படையில் வந்து லெபரோஸ்னு பிரிக்கலாம். அடுத்து லெபரோஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டில் ஃபங்கல் லேயர் இஸ் ஆப்ஷன். இல்லை ஃபங்கல் லேயர் வந்து கிடையாது. அதுக்கடுத்து கிரஸ்டோஸ்னு சொல்லப்படுது. கிரஸ்ட் லைக் அப்படின்றது. கிரஸ்ட் லைக்னா கிரஸ்ட்டு அப்படி சொல்லுவாங்க. அது ஓடு போன்ற அமைப்புனாங்க. ஓடு போன்ற அமைப்புடையது. அது மார்பாலஜி புறத்தோற்றம் வந்து எப்படி பண்ணால் ஓடு போன்று இருக்கும். அதுக்கு பேர் தான் கிரஸ்ட் லைக்ன்றது. அடுத்து போலியேஜ்ன்றது லீஃப் லைக்கில் காணப்படும். அப்போ சில லைகன் வந்து லீஃப் மாதிரி காணப்படும், அது பேர் ஃபோலியேஜ் ஒத்துது. அடுத்து ஃப்ரூட்டிகோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஞ்சிடு பெண்டுலஸ், அதாவது பெண்டுலஸ் சிறப்புனா கிளை புதர் சொல்லுவாங்க இல்லையா, கிளை புதர் போன்ற தொங்கு அமைப்பு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஆல்கால் செல்ஸ். அந்த ஆல்கால் செல்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பார்த்தீங்கன்னா லைகன் உடலத்தில் உள்ள பாஸ் செல்கள் பரவலின் அடிப்படையில். இது வந்து லைகன் உடல் இருக்குது. அது இருக்கக்கூடிய ஆல்கை வந்து எப்படி பரவுதோ அதன் அடிப்படையில் லைகனை வந்து பிரிக்கலாம். 2 ஃபார்மில் இருக்குது. ஒன்று வந்து என்ன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோமிரஸ் சொல்லக்கூடியது. இது ஹோமியோமிரஸ்னா ஆல்கை செல்ஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த தாலஸ். அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்னா ஒரே மாதிரி பரவுன்றாங்க. ஒரே மாதிரி பரவி சீராக பரவி இருக்கும். சீராக பரவி இருந்தால் அதுக்கு ஹோமியோமிரஸ்ன்னு பேர்.
இன்னும் வந்து ஹெட்ரோமீரஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஸ் லேயர் ஆல்கஹால் அண்ட் ஃபங்கை பிரசன்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சி அடுக்கு வந்து வரையறுக்கப்பட்ட பாசி பூஞ்சி அடுக்குகள் காணப்படுதல் வேறுபட்டு காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, if the fungi partner of lichen belongs to ascomycetes. அதாவது லைகன் இடத்துல காணப்பட பூஞ்சை மீறி வந்து அப்போ லைகன் சொன்னாங்க இல்லையா, லைகனில் வந்து ஆல்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கை காணப்படுறது, பூஞ்சைன்னு ஒரு உயிர் காணப்படுது. அந்த பூஞ்சை வந்து எந்த வகையை சார்ந்ததுன்னா அஸ்கோமைசிஸ் வகையை சார்ந்தது. இது 1 மார்க் கொஸ்டின்ஸ். லைகன் சொல்லக்கூடிய இந்த பாட்டில் ஆல்கேவும், அதாவது ஆல்கே அண்டு ஃபங்கை சேர்ந்தது தான் இந்த லைகன். அப்போ அந்த ஆல்கையில் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபங்கை எந்த வகை சேர்ந்ததுன்னா அஸ்கோமைசிஸ் வகை சேர்ந்தது தான் இருக்குறாங்க. அப்போ இஸ் கால்டு அஸ்கோலிஜன் அப்படின்னு பேர். அது பேர் வந்து அஸ்கோலிஜன், அதாவது டூமர் கேட்பாங்க. இட் இஸ் பெஸ்டியோமைசிஸ் கால்டு பெஸ்டிடியோ லைக்கன் பேர். இது வந்து அஸ்கோ லைக்கன், இது வந்து பெஸ்டியோ லைக்கன் பேர். சரிங்களா? அடுத்து பாருங்க, லைக்கன் செக்ரேட் ஆர்கானிக் ஆசிட். லைக்கன் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட் செக்ரேட் பண்ணுது. லைக்கன் வந்து ஆர்கானிக் ஆசிடை செக்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆர்கானிக் ஆசிட் செக்ரேட் பண்ண லைக் ஆக்சாலிக் ஆசிட். லைக் என்னது? ஆக்சாலிக் ஆசிட் which corrodes to rock surface of the and helps weathering rocks. அதாவது weathering rocks. இது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, லைகன் வந்து பாறை மீது படிந்து வாழும்போது, பாறைகள் இப்போ லைகன் இருக்குங்களா, அது பாறை மீது படிந்து வாழும்போது ஆக்சாலிக் ஆசிடை வந்து அதில் சுரந்து விடுது. அந்த சுரக்குது. அப்போ ஆக்சாலிக் அமிலம் சுரப்பால் இந்த பாறைகளின் தளம் வந்து வெதரின்னு அரிக்கப்படுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டிங்கஸ் பைனோயர்ஸ் அப்படின்னா பைனோயர்ஸ் வந்து சீரோசர், பைனஸ் சீரோசர் சொல்லுவாங்க. மண் அரிக்கப்படுகிறது. ஆகையால் இவை வந்து சீரோசர் என்னும் வர்ணல தாவர வழிமுறை வளர்ச்சியை முன்னோடி உயிரினங்களாக செய்வது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசினிக் ஆசிட் ப்ரொடியூஸ்டு பை ஃப்ரம் த லைக்கன், ஸோ ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். பாருங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக்கனில் வந்து அசினிக் ஆசிட் சொல்லக்கூடியது ஒன்று செக்ரேட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பொருளாக பயன்படுது. லைக்கன்ஸ் ஆர் சர்வே இன் த ஏர் பொலிட்டன்ஸ் எஸ்பெஷலி சல்பர் டை ஆக்சைடு. அதாவது லைகன் வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய பொலிட்டனை அறிய பயன்படுது. இப்போ காற்று வந்து மாசு அடைஞ்சிருக்கா இல்லையா கண்டுபிடிக்க லைகன் பயன்படுது. அப்படி கண்டுபிடிக்கிறது தான் அது. இப்போ எஸ்பெஷலி வந்து சல்பர் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு வந்து இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சோம் குறிப்பாக. அப்போ சல்பர் டை இருக்கிறதுக்கு வந்து காற்று இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க லைகன் பயன்படுது. இப்போ அந்த கன்சிடர்ஸ் அதாவது அதனால அவங்க லைகன் வந்து ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டர்னு அழைக்கப்படுது. அப்போ காற்றில் வந்து சல்பர் டை ஆக்சைடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறது லைகன் தான். அதனால இது வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர் பாருங்க. அடுத்து the dye present in the litmus paper used as acid phase indicator in the laboratory is obtained from Rosella obtained from Rosella mondacanae சொல்லக்கூடிய லைகன் கண்டுபிடிக்குது. அப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அமில பேப்பர், அது ஒரு லிட்மஸ் பேப்பர். லிட்மஸ் காகிதத்துக்கு தேவையான சாயம். இப்போ ஒரு லிட்மஸ் பேப்பர் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தேவையான சாயம் வந்து எங்கே இருக்கப்படுதுன்னா, அதாவது சொன்னால் அதாவது மண்டாக்கேனே சொல்லக்கூடிய, அதாவது ரோசல்லா மண்டாக்டேனே சொல்லக்கூடிய அது பெறப்படுகிறது. அதுக்கு பாருங்க, கிளாடோனியா ராஞ்சி பெரினா இது துருவத்தில் ராஞ்சி பெரினா இது வந்து துருவ பிரஸ்தில் வாழும் ஒரு விலங்குக்கு உணவாக பயன்படுது. அப்போ பாருங்க, கிளாடோனியா ராஞ்சி பெரினா சொல்லக்கூடிய ஒரு லைகன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துந்துர பேசக்கூடிய விலங்குகளுக்கு உணவாக பயன்படுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.